இன்றைக்கி வந்து மார்க்கெட் பற்றி நம்ம பேசல, பணம் பற்றி நிச்சயமாக பேசுவோம். பணத்துக்கு முன்னாடி இன்னொன்று விஷயமும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆஃப் லேட் நீங்கள் வந்து 2025 வந்து இந்த ட்ரெண்ட் நிறைய பார்த்துட்ருக்க. 45-50 ஹெல்த் வைஸ் சூப்பர் டூப்பர் ஹெல்த்து. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு டாக்டர் என்ன சொல்கிறது, ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருப்பார். அவர் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து ஹெல்த்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பார். எஸ்பெஷலி வந்து அவர் நல்லா ஜிம் பாடி வச்சுருக்கிறாரு. 52 years he passed away. நேற்று ஒரு டாக்டர், அவர் வந்து கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட், ரைட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், 53 years old. He had a heart attack, gone. And December 31st நியூசிலாண்டில் வந்து சித்தார்த் பையா, அவர் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர், 47 years old, 31st night வந்து he passed away, ஹார்ட் அட்டாக். ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி இந்த ஏஜ்லையா அல்பா ஆயுசுன்னுவாங்களே அந்த ஏஜ். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஹியூஜ் ஸ்ட்ரெஸ். டாக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் இன்டு ஹியூஜ் ஸ்ட்ரெஸ். ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் இன்டு ஹியூஜ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸாக வந்து சொல்லப்படுது. இவர் வந்து ஜாலி பர்சன் தான். ஐ மெட் ஹிம் இன் 2014 or 15 ஞாபகம் இல்லை. ஐ மெட் ஹிம் இன் கோவா. ரொம்ப ஜாலி பர்சன் அண்ட் தெளிவு. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், மார்க்கெட்டில் நீங்கள் போகும்போது கான்ஃபிடென்ட்டோட போகாதீங்க. கான்ஃபிடென்ஸ் வந்து போனால் தப்பு பண்ணாலும் கான்ஃபிடென்ஸோட தான் தப்பு பண்ணுவீங்க. நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு கோ வித் கிளாரிட்டி. மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றது நீங்கள் கேட்டுட்டு போங்க. கான்ஃபிடென்ஸுன்றது வேறு, கிளாரிட்டின்றது வேறு. கிளாரிட்டின்றது தெளிவாக இருக்கும். யூ டோன்ட் கோ மெக்கானிக்கல், யூ கோ வித் கான்ஷியஸ்னஸ். அதாவது என்ன நடக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் போவீங்க. கான்ஃபிடெண்ட்டாக போகும்போது நீங்கள் தியரியை படிச்சுட்டு இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், இது இப்படி தான் போகும், இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்துருக்கு, ஹேமர் வந்துச்சுன்னா ஸ்டாக், இது வந்து ரிவர்சல், இது மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நிறைய விஷயத்த வந்து பண்ணுவீங்க. இது வந்து கான்ஃபிடெண்ட்டாக தப்பு பண்ணுறதுக்கான 90% ஆஃப் த பீப்புள் வந்து அதுதான். ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் ஒரு ப்ராபப்ளி அபவுட் 25-30 டேஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேரை வந்து நான் சந்திச்சிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஹியூஜ் மணி, ரைட், கார்பஸில் வந்து ஹியூஜ் மணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரே கேள்வி, இந்த கார்பஸ் ஃபண்டை வந்து என்ன பண்ணணும். இதுக்கு வந்து இந்த சித்தார்த், இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு சூப்பர்ப் எக்ஸாம்பிள். லாஸ்ட் 13 இயர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். லாஸ்ட் 13 இயர்ஸில் ஆவரேஜ் சிஏஜிஆர் வருஷம் 33% வந்து இவர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. பெரிய விஷயம், ரைட். நம்ம வாரன் பஃபெட்ஸை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். வாரன் பஃபெட்டோட சிஏஜிஆர் இஸ் ஒன்லி 17%. எவ்வளோ? 17%. ஆனால் அவர் ஃபண்ட் வந்து ஹியூஜ், ரைட், $1 trillion, $3.7 trillion. வாரன் பஃபெட் கூட நீங்கள் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து சம்வேர் இன் ஏப்ரல் மேலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ சிட்டிங் இன் கேஷ். 25-30% கேஷில் உட்காந்துட்டு இருக்காரு. சித்தார்த் அபவுட் 2 years பேக் ஹீ சாட் டவுன் இன் கேஷ். 80% கேஷில் உட்காந்தார். நினச்சி பாருங்கள், அவர் பிஎம்எஸ் நடத்துகிறாரு. அவர் பிஎம்எஸோட சைஸ் வந்து இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஓடிட்டுருக்கு. 7,700 crores ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 4,000 crores. we will not go into it. டெஃபினட்டாக வந்து மோர் தேன் 3,000 crores. 3,000 crores பெரிய அமௌண்ட், ரைட். அண்ட் அந்த 3,000 crores வந்து கேஷில் வந்து உட்கார்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் வந்து ஒத்துப்பீங்க? நான் நிறைய தடவை வந்து நான் சொல்லியிருக்கிறேன், கான்ஃபிடென்ஸ் இல்லை, உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா கேஷில் உட்காருங்க. இதே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, கேஷில் உட்கார சொன்னீன்றது. நான் மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்டு, உனக்கு கிளாரிட்டி இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொன்னால் கேஷில் உட்காரு. கிளாரிட்டி வந்ததுக்குமா உள்ளவான்னு தான் நம்ம பேசுகிறோம். மனுஷன் 80% கேஷில் உட்காந்துருந்தார். நினச்சி பாருங்களேன், ஒரு பிஎம்எஸ் ஃபண்டை நடத்துகிறாரு, ஒரு 3,000+ crores வந்து நடத்திட்டு இருக்காரு. 80% கேஷில் உட்காருதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். 1, 2. சித்தார்த் வந்து நிறைய ஸ்டாக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொன்னால், he always finds a multi-bagger and நியர் பாட்டமில் வந்து அவர் பிடிப்பார். இந்த லாஸ்ட் 13 இயர்ஸில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 70-80 ஸ்டாக்ஸை வந்து மல்டி பேக்கர்ஸ் வந்து இவர் பிடிச்சிருக்காரு. ஹெச்இஜிஏ, அதுக்கப்புறமா அவந்தி ஃபீடு, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் அவர் வந்து மல்டி பேக்கர் பிடிச்சிருக்கிறாரு. நம்மளும் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பிஎஃப்சி எடுத்துக்கலாம், ஆர்இசி எடுத்துக்கலாம், ஐஆர்எஃப்சி எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுஸ்லான் இருக்குது, அதே மாதிரி ஐஓபி நம்ம பார்த்தோம். நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம லிஸ்ட்லேயும் இருக்குது, ஹிந்துஸ்தான் காப்பர், சில்வர், இதெல்லாமே. இந்த ஒரு ரீசன்னால் தான் எனக்கும் அவருக்கும் வந்து நிறைய ஒத்து போச்சு. அண்ட் வி வேர் இன் டச். அவர் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி ஹீ ரெக்கக்னைஸ்ட் மீ அண்ட் ஐ ரெக்கக்னைஸ்ட் ஹிம் பர்சனலி. அண்ட் பியூட்டி வந்து என்னாதுன்னு சொன்னால்,
அவரும் வந்து he always believes in swing trade. ஒரு ஸ்டாக்கை பிடிச்சிட்டுனா அது வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு நான் ஹோல்ட் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது. எனக்கும் அதே விஷயம்தான். ஐ நெவர் ஹோல்ட் எ ஸ்டாக், நெவர் மேரி எ ஸ்டாக். எனக்கும் அவருக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்தாருன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவார். நான் அது கிடையாது. நான் வந்து மேக்ஸிமம் 3 to 6 months ஆர் 8 months அந்த ஸ்விங் முடிஞ்சிருச்சா, அடுத்த ஸ்விங் கரெக்ஷன்ஸ் வரதா நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ரீஎன்டர், தேவைப்பட்டால் ரீஎன்டர் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னால் வேறு ஸ்டாக்ஸ் நம்ம வந்து போயிடுவோம். பட் he always used to identify a stock. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவர் 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸை வந்து அவர் 3 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியடில் இருந்திருக்கிறார். இஸ் வெரி குட் அட் பிக்கிங் அப் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். எப்பயுமே வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், 10 வருஷம் டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 வருஷம் டாப் பர்ஃபார்மராக இருக்கும். எப்படி 2023 அண்ட் 24 செப்டம்பர் வரைக்கும் ஸ்மால் கேப் மிட் கேப் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. இந்த மனுஷன் கரெக்டாக அந்த பீரியடில் உள்ளே என்டர் பண்ணார் அண்ட் ஹி எக்ஸிட்டட். ஒரு காலத்தில் வந்து ஹி வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டார்லிங் ஆஃப் ஸ்மால் கேப் மிட் கேப். பட் அந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே ஹி மூவ் ஆன் டு சம்திங் எல்ஸ். நான் அடிக்கடி அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தவறு தான் வந்து நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடியே அடுத்த 25 வருஷம் ஒரு மல்டி கேப் ஃபண்டு இல்லை ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் போனால் அடுத்த ஒரு 25-30 வருஷம். இதில் இல்லை சார் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, டைவர்சிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும், இங்கே இன்னொன்று ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில பேரோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மியூச்சுவல் ஃபண்டு கிடக்கும். பர்ஃபார்மன்ஸ் என்ன அது, வாட் இஸ் தி எண்ட் அவுட்புட்னு பார்த்தால் இருக்காது. நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கான சிஏஜிஆர் என்னதுன்னு கேட்டால் கூட தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துக்கிறாங்கன்னு. எஸ் பார்த்துப்பாங்க, ஆனால் அவரோட தலையெழுத்து ஹீ கேனாட் எக்ஸிட் அண்ட் சிட் அண்ட் கேஷ். வேறஸ் இந்த மனுஷன் வந்து பிஎம்எஸில் வந்து இவர் சிட்டிங் வித் 80% ஆஃப் தி கேஷ். ஒரு 250 ஒரு 300 இன்ஃபேக்ட் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, பிஎம்எஸ் கம்பெனிஸ் இன்ஃபேக்ட் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இவ்வளோ பிஎம்எஸ் கம்பெனிஸில் எத்தனை பேர் வந்து கேஷில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 90%, 99% ஆஃப் த பீப்புள் வந்து வில் சே தே வில் நாட் ஹோல்ட் இன் கேஷ். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போகும், அவங்களுக்கான கமிஷன் போகுன்றது எண்ணத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பிஎம்எஸோட பர்ஃபார்மன்ஸ், பீக் பர்ஃபார்மர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 18 to 20% தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் வந்து ஒரு 5 இயர் பீரியடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இவரு க்ளோஸ் டு அபவுட் 33% வந்து கொடுத்தாங்க. ஏன் இவரை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, எனக்கும் அவருக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸ்விங் ட்ரேட், ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் 80% கேஷில் உட்காந்துட்டு இருந்தாருன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? ஒரு பிஎம்எஸ் கம்பெனி 80% கேஷ் எடுத்துகிட்டு போய் கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணார். ரைட்? நம்ம வந்து 2 இயர்ஸ் இல்லை, 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம அரௌண்ட் $28-29 இருக்கும்போதும் சில்வர் வி செட் அதுக்கான டார்கெட் வந்து இஃப் இட் கிராசஸ் 35 கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இட் கேன் ஈஸிலி டச் 64னோ, அதுக்கப்புறமா அது ரிஃபைன் பண்ணி 68ன்னு நம்ம சொன்னோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 82.5 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகி 71 அந்த ஜோனில் வந்து நிற்குது. ஸோ இதுதான் வந்து கான்ஃபிடென்ஸ். ஒரு அசட் கிளாஸை முடிச்சிட்டாரு, அடுத்த ஸ்மால் கேப் மிட் கேப் அசட் கிளாஸ் வந்தப்போ அந்த ரேலிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணார். அது முடித்தோன்னே அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து சிஎன்பிசியில் வந்து அவரோட இன்டர்வியூ இருக்குது, போய் பாருங்கள். யூ வில் கெட் மார்க்கெட் டெப்த்து. மார்க்கெட்னா என்ன, அது எப்படி நீங்கள் பார்க்கணுன்ற அந்த கிளாரிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிளியராக இருங்க. அசட் நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு வந்து சம்பார்த்தனை வேணும். நம்ம சம்பார்த்தனை தான் வந்து இதுக்கோசரம் தான், நம்ம லைஃப்கோசரம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் அதே வந்து ஒரு பேஷனாக மாறலாம், பட் அது வந்து ஒரு அப்சஷனாக மாறிடக்கூடாது. அது வெறித்தனமாக போகிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. அண்ட் இது இந்த ஒரு விஷயத்தினால்தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதை நான் அச்சீவ் பண்ணியே ஆகணுன்ற அந்த வெறித்தனத்தில் போகும்போது தான் யூ லூஸ் யுவர் ஹெல்த், யூ லூஸ் யுவர் மென்டல் பீஸ். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொன்னால் தட்ஸ் ஓகே. அது என்ன சரி பண்ணலான்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம்.
சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைமரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் ஹெல்த். நீங்கள் தெளிவாக இருங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியாக இருங்க, அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் நாட் சிஏஜிஆர், ரைட்? என்ன ரிட்டர்ன் கிடைக்குது, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட், சிஏஜிஆர் நீங்கள் பார்க்காதீங்க. என்ன ரிட்டர்ன்ஸ் ROI நீங்கள் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிஎம்ஐயை பாருங்கள், பாடி மாஸ் இண்டெக்ஸ். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பாருங்கள், உங்களோட இசிஜி நீங்கள் பாருங்கள். ஹெல்த்தை வந்து சீரியஸாக நீங்கள் எடுத்துங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க, நல்லா வெளியில் சுற்றுங்க, பி ஹெல்தி. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கோசரம் நீங்கள் வந்து ஹவர்ஸ் கணக்காக வந்து ஜிம்மில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து தட் டு வித்தவுட் அட்வைசர்ஸ் ஆர் அசிஸ்டண்ட் இல்லாத நீங்கள் வந்து பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் குட். அண்ட் அப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு, மறுபடியும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அதுக்கான கைடன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஒன்று, இந்த யூடியூப் அட்வைஸ் எல்லாம் வாங்கிட்டு பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இட் இஸ் யுவர் ஹெல்த், ரைட்? உங்களை நம்பி வந்து உங்கள் ஃபேமிலி நிற்கிது. ஸோ தயவு செஞ்சு, பணம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல, பட் அதோட முக்கியம் நீங்கள் இருக்கணுன்றது முக்கியம். உங்களை சார்ந்து சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்த் முக்கியம். அதுக்கப்புறமா தான் அடுத்த ஹாப்பினஸஸ்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி நாங்கள் வந்து மார்க்கெட்டை பற்றி நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கோமோ அது மாதிரி உங்களோட பர்சனல் டேட்டாஸ் நீங்கள் வச்சு வைங்க. வென் ஐ சே பர்சனல் டேட்டாஸ்ன்னு சொன்னால் அட்லீஸ்ட், ரைட், நீங்கள் தனியாக ஒரு 5 நிமிஷம் டெய்லி இல்லை 10 நிமிஷம் உட்காந்து உங்களோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். நீங்களே வந்து கண்ணை மூடிட்டு பார்க்கும்போதும் நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும். அண்ட் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டோ இல்லை அதை வந்து பைபாஸ் பண்ணிட்டோ நீங்கள் போகாதீங்க. டெஃபினட்டாக அதை வந்து லுக் ஃபார்வர்ட். ஏன்னு சொன்னால் டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அது வெல்த்தாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த்தாக இருக்கட்டும், பெரிய பாதிப்பு ஃப்யூச்சரில் வந்து இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.